ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளி கட்டப்படுகிற பொழுது அதனை பயன்படுத்துகிற அதற்கு அருகாமையில் இருக்கிற மக்கள் அதை கொண்டு ஏராளமான நன்மைகளை தேடிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக நாளை மறுமையில் மகஷர் பெருவெளியில் நீதிமன்ற விசாரணைக்காக மக்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் 7 பிரிவினர்களுக்கு அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் தருவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். சூரியன் மிக அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த நாளில் அரிசியுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் மக்கள் நிழலுக்காக தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் 7ஆக பிரித்து அந்த 7 பிரிவினருக்கு அல்லாஹ் அங்கே இடம் தருகிறார். நபிகளார் அதை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு நமக்கு சொல்லுகிறார்கள். இமாம் ஆதிலும் நேர்மையாக வழிநடத்திய ஒரு தலைவர், ஒரு மன்னர், அவருக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறார். அதுபோல வழக்கரம் கொடுக்கிற தர்மத்தை இடதுகரம் அறியாத வகையில் பிற மக்களுக்கு தெரியாமல் யார் ரகசியமாக மறைத்து தான தர்மங்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். ஷாபுல் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்திருக்கிற ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். அல்லாஹ்வுக்காகவே நேசித்த, அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து கொண்ட 2 மனிதர்களுக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். தவறான காரியத்தின்பால் ஒரு பெண்மணி அழைக்கிற பொழுது கூட நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று யார் அதிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம சாதாரணமா செய்ய முடியாத காரியங்கள். அந்த மாதிரியான காரியங்களை தான் பட்டியலிட்டு இவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் நிழல் தருகிறான் என்று சொல்லுகிற அந்த வரிசையில் இடையிலே நபிகளார் சொல்லுகிறார்கள், வரஜுலுன், இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் அங்கே இடம் தருகிறான். அல்முஹும் அல்லகும் பில் மஸாஜிதி, அவருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்டிருக்குமே அப்படிப்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ் அரிசிக்கு கீழே நிழல் தருகிறான். பள்ளிவாசலோட உள்ளம் சம்பந்தப்பட்டிருப்பது என்றால் அது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளம் எதை ஆசைப்படும், எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார், மனிதனுடைய இச்சைகள் எங்கே தீர்க்கப்படுமோ அது போன்ற இடத்தை தான் மனித உள்ளங்கள் ஆசைப்படும். மனிதனுடைய கண்களுக்கு விருப்பமான காட்சிகள் காட்டப்படுகிற இடங்கள், செவி புலன்களுக்கு இனிமையான ஓசைகள் எழுப்பப்படுகிற இடங்கள், இன்னவர நாவுக்கோ உடலுடைய இச்சைகளுக்கோ தீனி போடுகிற இடங்கள் எதுவோ அப்படிப்பட்ட இடங்களை மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படும். அங்கே செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுடைய நேரத்தை அதிகமாக அங்கே செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் இப்படி மனிதர்களுடைய எந்த ஆசைகளும் தீர்க்கின்ற ஒரு இடமாக பள்ளிவாசல் இருக்க போவதில்லை. இங்கே வந்தால் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும், அல்லது இறைவனுடைய வழிபாட்டிலே நேரத்தை கழிக்க வேண்டும், திருமறை குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவையற்ற வீண் பேச்சுக்கள், அரட்டைகள் போன்றவற்றிற்கு இங்கே வாய்ப்பு இருக்காது. அப்படியானால் மனிதனுடைய இச்சைகள், ஆசைகள் நிறைவேறாத இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டே இருக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக நேசித்தால் மட்டுமே, இறைவனுக்காக இந்த பள்ளிவாசலை நேசித்தால் மட்டுமே அது சாத்தியப்படுமே தவிர அது அல்லாமல் வேறு எந்த மனிதருக்கும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று விருப்பம் இருக்காது. ஒரு நேர தொழுகை முடிந்த உடனே அடுத்த நேர தொழுகை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள். அப்படி வருகிறவர்கள் கூட பல நேரங்களிலே வேறு வழி இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணுமே என்ற எண்ணத்தில் வருவார்களே தவிர எப்ப பள்ளிக்கு போவோம் என்ற ஆசைப்பட்டுக் கொண்டு ஒரு வியாபார தளத்திலே போய் வியாபாரத்திற்கு எப்படி ஆசையோடு செல்வார்களோ, அல்லது பல நாட்கள் வெளிநாட்டிலே பிரிந்து கிடக்கிற கணவனோ மனைவியோ
அப்படி முஸ்லிம்களோடு இரண்டரை கலந்து விட்டு இருக்கிற ஒரு இறை ஆலயம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்கள் குறித்து நாம் சரியான அக்கறை காட்டுகிறோமா? அதை நிர்வகிப்பதிலே, அதை பயன்படுத்துவதிலே, அதன் மூலம் மக்களுக்கு சமுதாய பணியாற்றுவதிலே நம்முடைய சமுதாயம் பள்ளிவாசல்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனவா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது நபிகளாருடைய காட்டி தந்த அடிப்படையில் சிந்தித்தால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக இருந்தது பள்ளிவாசல். நபிகளார் கட்டிய மஸ்ஜிது நபவி இருக்கிறது, நபிகளானால் உருவாக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய இஸ்லாமிய பேர் அரசின் தலைமை செயலகமாக அதுதான் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அங்கிருந்துதான் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டார்கள். அங்குதான் போர் வீரர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அங்குதான் சமூகத்திலே குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டிருக்கிற பிணக்குகளை தீர்த்து வைக்கிற இடமாக அதைத்தான் நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள். சமூகத்திலே ஒரு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடியாமல் தவிக்கின்ற நேரத்தில் பள்ளிவாசலில் அமர்ந்துதான் அந்த சிக்கலை எல்லாம் நபிகள் நாயகம் அவிழ்த்து கொடுத்திருக்கிறார்கள். எதிரி நாடுகளில் இருந்தோ பக்கத்து நாடுகளில் இருந்தோ யாரேனும் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருவதாக இருந்தால் அந்த சந்திப்பிற்குரிய இடமாக பள்ளிவாசலில் தான் நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற நேரத்திலே அவர்கள் தங்குவதற்கும் தூங்குவதற்குமான இடமாக பள்ளிவாசலை நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்ல முடியும். பள்ளி என்பது எதற்கு பயன்பட்டு இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு பள்ளிகள் எதற்கு பயன்படுகின்றன? 5 நேரம் பள்ளிவாசலில் வாங்க சொல்வார்கள், தொழுகை நடத்துவார்கள், முடிஞ்ச உடனே பள்ளிவாசலை கூட்டி விட்டு வீட்டுக்கு செல்வார்கள். இதுதான் இன்றைக்கு பள்ளிகளுடைய நிலவரங்களாக இருக்கிறது. சமூகத்தில் இதை பற்றி எத்தனை காரியங்களை செய்ய முடியும்? நம்முடைய சமுதாயம் இன்னும் சொல்ல போனால் நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் மிக மிக பின்தங்கியவர்களாக கல்வியில் பின்தங்கிய சமூகம் எது? முஸ்லிம்கள் தான். நமக்கு இணையாக கல்வியிலே பின்னால் கிடக்கிற சமூகம் யாரும் கிடையாது. பொருளாதாரத்திலே பின்னால் கிடக்கிறவர்கள் யார்? நாம் தான் இந்த தேசத்திலே ஆக அடிமட்டத்திலே இருக்கிறோம். இது ஏதோ வெறுமனே சொல்லுகிற கற்பனை வார்த்தைகள் அல்ல. பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. நாம் தான் இந்த தேசத்தில் கல்வியிலே பொருளாதாரத்திலே எல்லா மட்டத்திலேயும் கீழே கிடக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிற, நம் அனைவரையும் மேம்படுத்துகிற பல்வேறு வாய்ப்புகளை பள்ளியில் தீட்டி அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய சமூக தலைவர்களும் பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகளும் அந்த காரியங்களை முன்னெடுத்து செல்கிறார்களா? அப்படிப்பட்ட சிந்தனையை சிந்திக்கக்கூடிய தலைவர்களை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? நாம் பள்ளிக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்வுமுறையிலே செய்கின்ற கோணல், ஆரம்பத்தில் செய்கிற முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்களே, அதுபோல துவக்கத்திலே நாம் செய்கிற கோணல் யார் இதை நிர்வகிப்பது என்பதிலே நாம் கவனம் செலுத்தாமல் இருந்ததன் விளைவாக இதன் வழியாக என்னென்ன நன்மைகளை பெற வேண்டுமோ அவை அனைத்தையும் நாம் இழந்து தவிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே கடும் தகராறு, சண்டைகள் முற்றி போய் அசிங்கப்பட்டு தெருவரைக்கு வந்திருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் நபிகளார் என்று சொன்னார்கள், அதனுடைய ஆரம்ப தீர்வாக நீங்கள் ஒரு கணவனையோ மனைவியையோ தேர்வு செய்கிற பொழுது, ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணையோ பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் எதை மையமாக வைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு அளவுகோலை சொன்னார்கள். அந்த அளவுகோலை தவற வைத்து விட்டு நான் அப்படி இருப்பான்னு நினைச்சேன், இப்படி வந்து வாசிட்டால 5 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு 5 மாசத்துக்கு பிறகு பஞ்சாயத்து வருகிறது. நான் அப்படி ஒழுக்கமா இருப்பான்னு நினைச்சேன், நான் அப்படி பண்பாடா நடப்பான்னு நினைச்சேன், நான் அப்படி நாகரிகமா நடந்துப்பான்னு நினைச்சேன், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நபிகளார் சொன்னார்களே, துன்கா கொள்வார் ரத்துலையா இருப்பாங்க. ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனமுடிக்கப்படுகிறார். லிமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி தீனிஹா பதுபரத்திலாத்தி. சில பெண்களை அழகுக்காக முடிக்கிறார்கள், சில பெண்களை பணத்திற்காக முடிக்கிறார்கள், சில பெண்களை குல பெருமைக்காக முடிக்கிறார்கள். நீ அது போன்ற எதற்காக முடித்து விடாது, வழி தீனிஹா மார்க்கப்பட்டு இருக்கிறதா என்பதை தேர்வு செய்து உன் மனைவியை அல்லது கணவனை தேர்வு செய்து கொள். பதுபரத்திலாத்தி தீன் உடையவரை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள் என்று அகலவிக்கிறார்கள். நாம அதையெல்லாம் ஆரம்பத்தில் பாக்குறது. நமக்கு பிள்ளை எப்படி இருக்கு? செக்கு செவையில் இருக்குதா? சுந்தரா ரத்த வர்ற மாதிரி இருக்குதா? பெரிய பணக்காரியா இருக்கிறாரா? வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளையா இருக்கிறாரா? அப்பனா அதான் எந்த பிறகு சொத்து கூட நமக்கு வந்துருமா? நாம போட கடைசியில் 5 வருஷத்துக்கு தலைவர் துண்டு போட்டு விட்டுறாங்க. அது போல கேவலத்தை சந்திச்சு ஆகணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற கொடுமைகளை வேறு வழி இல்லாமல் மனதிற்குள்ளே போட்டு புகைந்து அழுதாக வேண்டும். அப்படிப்பட்ட அழுகையெல்லாம் தேவையில்லை என்றால் தேடுகிற பொழுதே முறையாக தேடி இருக்க
சொல்றான், மா கான லில் முஷ்ரிக்கீன் ஐயஅபுது மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வின் ஆலயங்களை, பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற அதிகாரம் முஷ்ரிக்குகளுக்கு, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றவர்களுக்கு கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய இடத்தில் வேறு யாரையேனும் கற்பனை செய்கிறார்களோ, அல்லது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை போல மற்றவர்களை பிரார்த்திக்கிறார்களோ, இப்படி அல்லாஹ்விற்கு யார் இணை கற்பிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள், அருகதை அற்றவர்கள். அது மாதிரி யாரும் பள்ளிவாசலுடைய தலைவரா, முதலியா, நிர்வாகியா கொண்டு வந்து போற்றாதீங்க. குர்ஆன் எச்சரிக்கிறது. இன்றைக்கு பள்ளி நிர்வாகிகளில் பல பேர் எப்படி இருக்கிறார்கள்? அப்படித்தான் இருக்கிறார்கள். யார் தர்காக்களை சென்று கையேந்துவார்களோ, யார் தர்காக்களை நிர்வகிப்பார்களோ, யார் அவுலியாக்களை பிரார்த்திப்பார்களோ, அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருப்பார்களோ, சிபாரிசுக்காகத்தான் இவர்களிடத்திலே கேட்கிறோம் என்று பேசுவார்களோ, அவர்களை எல்லாம் பள்ளியுடைய நிர்வாகிகளால் ஆக்குகிறோம் என்றால் நாம் செய்கிற போல அல்லாஹ் சொல்ற இந்த மாதிரி யாரும் வைக்காத, பிறகு ஒன்று வச்சோம்னா இறைவனுடைய திருப்தி கிடைக்குமா? இறைவனின் அருள் கிடைக்குமா? இறைவனின் உதவி கிடைக்குமா? அடுத்ததாக சொல்றான், இன்னமாய அமரும் மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பி இருக்க வேண்டும். வ அகாம ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ ஆத்த ஸகாத்த, ஸகாத்தை வழங்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். இதுல இருக்கிற எத்தனை ஒழுங்குகள் இன்றைக்கு நம்முடைய பள்ளி நிர்வாகிகளுக்கு பொழுது போவது சொல்ல பார்க்கலாம். அல்லாஹ்வை நம்புறோம், அதுல வந்துருவாங்க. மறுமை நாளை நம்புகிறோம், அதிலே வந்து விடுவார்கள். தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்கிறானே, அவரே மாதத்துக்கு ஒரு நாள் தான் பள்ளியாசலுக்கு வருவார். அவர் தான் பள்ளியாசலுக்கு தலைவர், மூத்தவர்கள், உட்பட்டவர் தான் பள்ளியாசல். பள்ளியுடைய பிரதான காரியங்களில் தொழுகையும் ஒன்று. நபிகளாருடைய காலத்தில் பள்ளியை நிர்வகித்த நபிகளார் தான் பள்ளியிலே தொழுகை நடத்துகிற இமாமாகவும் இருந்தார்கள். அதற்கு அடுத்து வந்த அத்தனை தலைவர்களும் அவர்கள் ஊருக்கு மட்டும் தலைவர்கள் அல்ல, பள்ளியிலே நடைபெறக்கூடிய தொழுகைக்கும் அவர்கள் தான் தலைவர். அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் தொழுகைக்கும் தலைவர், இமாமத். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் தலைவர். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் தான் தலைவர். அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தான் தலைவர். எதற்கு ஊருக்கு மட்டுமல்ல, நம்மை வழிநடத்துகிற தொழுகைக்கும் அவர்கள் தான் தலைவர். ஆனால் இன்றைக்கு தொழுகைக்கு வர்றதுக்கே தேடி பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவர்களை கொண்டு போய் பள்ளியுடைய புத்தகம் எப்படி வைக்க முடிகிறது? இறைவன் விதித்த விதிமுறைகளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த வார்த்தை சொல்ல ஜக்காத்தை வழங்குகிறார்களோ இதை மட்டும் எடுத்துக் கொள்வார்கள். எப்படி இருப்பார்கள்? ஜக்காத்தை வழங்குறவர்னா அந்த அளவுக்கு பெரிய பணக்காரா இருக்குன்னு அர்த்தம். ஊர்ல பெரிய பணக்காரர் யாரு? அவர் பள்ளியாச முதலாளி. அதற்கு இதுவா பொருள்? ஊரில் செல்வந்தனை கொண்டு வந்து பள்ளிகளை நீங்கள் தலைவராக்குங்கள் என்பது பொருள் அல்ல. அதனுடைய அப்படி எடுத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பள்ளியுடைய தலைவராக பார்க்க முடியாது. ஏனென்றால் நபிகளார் எப்பொழுது ஜக்காத் கொடுத்தார்கள்? நபிகளார் சொல்றார்கள், அவங்களே சொத்துக்கு வழி இல்லாம சிரமப்படுறாங்க. உடுத்திய ஆலைக்கு மாற்று ஆலை இல்லாமல் பல மாதங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். 3 மாத காலம் அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியாமல் சிரமப்பட்டிருக்கிறார்கள். வீட்டின் வாசலுக்கு கதவு வைக்க முடியாமல் ஒரு கோரை பாரியை தொங்கவிட்டு தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள்? நபிகளாருடைய மதீனத்து வாழ்க்கையில் ஜக்காத்திற்கு இடமில்லை. அப்படியானால் இந்த வாசகத்துடைய பொருள் அல்ல, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய வசதி யாருக்கு இருக்கிறதோ இருந்து அப்படிப்பட்டவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத்து வசதி இல்லையா? அப்ப கேள்வி கிடையாது. நபிகளாருக்கு கேள்வி இல்லை, ஏழை மக்களுக்கு கேள்வி இல்லை. நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கல? அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவரே வாங்குற நிலையில் இருக்கிறார். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். அப்படியானால் ஏன் இந்த விதியை கொடுத்துக்கிறான்? அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது என்றால் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்கிற ஊருக்கு அஞ்சி, உலகத்திற்கு அஞ்சி, சொந்த பந்தங்களுக்கு அஞ்சி, வேறு ஏதேனும் அதிகார வர்க்கத்திற்கு அஞ்சி அல்லாஹ்வின் விதிகளை, சட்டங்களை பள்ளி
சொல்றாங்க. அல்லாஹ் மாற்றமாக சொன்னாலும் தெரியும். ஊர்ல உள்ளவங்க சொல்லிட்டாங்களா அதான் பள்ளிவாசல்ல சட்டம். தலைவர் அறிவிக்கிறார்கள், நிர்வாகிகள் அறிவிக்கிறார்கள். அப்படி அனைவர்கள் யாரும் எழுதுகிறார்கள்? அல்லாஹ்வுக்கா அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கிற அல்லாஹ்வுக்கா? பல பேர் செய்தல்லா அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வஞ்சக்கூடாது. அப்படிப்பட்ட தெளிவோடும் துணிவோடும் எவர் இருக்கிறாரோ அவரை கொண்டு வந்து பள்ளியை நிர்வகிக்கிற பொறுப்பை அவர்களை தேடி பிடித்து கையில் கொடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் மறுப்பார்கள், எனக்கு பொறுப்பு வேண்டாம் என்றார்கள். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வீட்டிலே ஒதுக்கிக் கொள்ள பார்ப்பார்கள். அவர்களை பார்த்து தேடி பிடித்து அவரின் கையிலே நீங்கள் தான் இந்த பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஒப்படையுங்கள். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இறைவன் சொல்லுகிறார், பள்ளியை பற்றி மிக மிக ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு வார்த்தை திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வன்னல் மசாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள் அனைத்தும் இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. இந்த பேசு எல்லாரும் இந்த அடிப்படை மனசுல புரிஞ்சிருக்கிறவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு ஆமாம் கேட்ட ஆமா அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சொல்றோம், இறை இல்லம் தானே சொல்றோம், இறைவனுடைய வீடு தானே சொல்றோம் அப்படின்னா ஒத்துக்கிறோம். ஆனால் வாயில் ஒத்துக்கொள்கிறோம். பல பள்ளிவாசலுடைய நிலைப்படியிலே எழுதி வைத்திருப்பார்கள், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை எழுதி வைத்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா? பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது எல்லாருடைய பொருளுக்கு அங்கே பேசப்படுகிற நடைமுறைப்படுத்துகிற அனைத்தும் அல்லாஹ்வின் விருப்பப்படி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பள்ளிக்கு சொந்தக்காரன் அவன். நம்முடைய வீட்டிலே ஒரு காரியம் நடக்கிறதுனா நம்முடைய விருப்பப்படிதான் இருக்கும். ஏன் அது நம்முடைய வீடு, வீட்டுக்கு சொந்தக்காரன் தான். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் என்ன சமைக்க வேண்டும் நாம் தீர்மானிப்போம். பக்கத்துக்காரன் சொல்ல ரைட்ஸ் கிடையாது, சொன்னா ஒத்துக்க மாட்டோம். நாம் இன்றைக்கு சமைக்க நிலையத்தை அவர் வந்து சமைக்க சொல்றாரு வச்சுப்போம். வெள்ளிக்கிழமை மட்டன் வாங்கி ஒரு பிரியாணியை போட்டுவோம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பக்கத்துக்காரன் அதிகாரத்துல இன்னைக்கு ஒரு வீட்டுல பிரியாணி போடணும். அவன் சொல்லாதவருக்கு அதையே வீட்டு வாங்கி மாத்திடுவோம். நீ என்ன சொல்றது? என் வீட்டுல வந்து நான் முடிவெடுப்பேன், உனக்கு ரைட்ஸ் கிடையாது. என் மனைவி எதை சமைக்க வேண்டும் என்பதை சொல்றது அதிகாரம் உனக்கு இல்லை. நீ போய் ஓ வீட்டுல அதிகாரம் பண்ணு, என் வீட்டுல அதிகாரம் பண்ணாங்க. இது என் வீடு. மனிதர்களாகிய நானே நம்முடைய அதிகாரத்தில் இன்னொரு மனிதர் தலையிடுவதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம் என்றால் படைத்த ரப்புல்லாஹ்வினுடைய வீடு என்று சொல்லிவிட்டு நாம் இங்கே அதிகாரம் செலுத்துகிறோம். பள்ளியுடைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் நிர்வாகம் செய்கிறோம் என்பதை தாண்டி பள்ளிக்கு சொந்தக்காரர்கள் என்பதை போல எண்ணிக்கொள்கிறார்கள். அதனால்தான் பல பள்ளிவாசல்களுக்கு பாருங்க, தமிழகத்துல பல்வேறு பள்ளிவாசல்களில் ஒரு போர்டு மாட்டி வைத்திருப்பார்கள், தலையில் தொப்பி அணியாதவர்கள், அல்லாஹ் சூராவுக்கு ஆவின் சத்தமிட்டு சொல்லுகிறவர்கள், அத்தகைய பிறர் அசைத்து சொல்லுகிறவர்கள், பள்ளிவாசலுக்குள்ளே போல வருவதற்கு அனுமதி கிடையாது. இது ஹனபி மதுவை சார்ந்த பள்ளிவாசல், இது ஷாஃபி மதுவை சார்ந்த பள்ளிவாசல். இப்படி இவரை வராதே என்று சொல்லுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? யாரு கொடுக்கணும்? ரப்புல்லாஹ் சொல்றோம். அவன் வீடு அவன் சொன்னா குரான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, தோப்பி போட்டாலும் புறப்படக்கூடாது அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால சொல்லும் போது அந்த ரைட்ஸ் உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆவின் சத்தமிட்டு சொல்லக்கூடாது என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். நீ சொல்லுகிறார் எனவே வராதே என்று சொல்லுங்கள் அப்படி நபிகளார் சொல்லியிருக்கிறார்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தனையா? இன்னும் சொல்ல போல திருமலை குரானில் இறைவன் கேட்கிறார், ஒமனா உலமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீஹா இஸ்மு வ ஸஆ ஃபீ ഖராபிஹா. பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு நினைக்கப்படுவதை பாராட்டுகிறானே. எப்படி பாராட்டுகிறான்? மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள வராதே தடுத்து பாராட்டுகிறானே. இவனை விட அநியாயக்காரன் எவர் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹ்வை வணங்க போறேன்னு ஒருத்தன் வந்தா அவனை தடுக்கிற ரைட்ஸ் உலகத்துல எவனுக்கும் கிடையாது. அப்படி தடுத்தவன் பெரிய அநியாயக்காரன். குரான்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்ற, நீ எவ்வளவு தடுக்கிற? நம்முடைய ஊர்களில் பல கிராமங்களில் அப்படி போர் வைத்திருப்பார்கள், தடுப்பார்கள், சண்டையிடுவார்கள். ஆனால் நாமும் அந்த தலைவர்களுக்கு மௌன சாட்சியாக பள்ளியில் போய் தொழுதுவிட்டு வருவோம்.
நாம் என்ன இறைவனை மதிக்கிறோம்? இறைவனின் வார்த்தைகளை விட இந்த தலைவர்களும் இந்த அதிகாரமும் இந்த ஊரும் இந்த ஜமாத்தும் இந்த பதவியும் பெரிதாகிவிட்டதா? இறைவன் கேட்கிறார், அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. இப்படி போர்டு வைக்கிறார்கள், கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா பல பள்ளிகளில்? அது வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் கூட என்னிடம் போய் துறையினார்கள் என்று அமைதியாக அதை கடந்து செல்கிறார்கள். பள்ளிக்காக ஒரு இடம் கொடுத்திருக்கலாம், பள்ளியை ஒருவர் கட்டி கொடுத்திருக்கலாம், பள்ளியுடைய மொத்த பொருளாதாரமும் ஒரு தனி மனிதனுடைய சொந்த செலவிலே நிறைவேறலாம். அது பள்ளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் அதிலே இனி அளவிற்கு கூட அதற்கு இடம் கிடையாது என்பது இஸ்லாத்துடைய இறைவாறு. ஏன் இடம் தானே இடம் உனக்குத்தான், ஏன் கெட்டது தானே கெட்டது உனக்குத்தான், நான் தானே கருத்து நீனே கட்டிக்க, நான் தானே கொடுத்து சம்பளம் கொடுத்த நீனே கொடுத்துக்க, எல்லாம் உனக்குத்தான். இதெல்லாம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. ஆனால் இதனுடைய உரிமை உனக்கு கதிரவருக்கு கூட கிடையாது. அனைத்து உரிமையும் அவனுக்கே சொந்தம். இந்த உணர்வு இருந்திருந்தால் நீவர் அதை நாமல் அதை சொல்லுவார்களா? பல பள்ளிகளில் பெண்கள் வருவதற்கு தடை. பொம்பளைங்க வரலாமா? அதெல்லாம் அந்த காலத்தில் வரலாம். இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, 21ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியாது பாருங்க, அல்லாவுடைய தூதருக்கு தெரியாது பாருங்க. அதனால அந்த காலத்துக்கு மட்டும் சொல்ல பாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. 21ஆம் நூற்றாண்டு சொல்லாம போயிட்டாங்க. காலம் கெட்டு போச்சு. இந்த காலம் கெடுவா கெடாவா ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமே, அவனே உங்களுக்கு தடை விதிக்கவில்லை. நபிகளார் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசல்களை விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களான பெண்களை தடுக்காதீர்கள். பெண்கள் தொழுகைக்கு வரணும் வந்தா அனுமதி கொடுங்க. நீ வராத என்று உங்களுக்கு சொந்தம் சொல்கிற அதிகாரம் வந்தது யார்? அப்படியானால் என்ன விளங்குகிறது? பள்ளி அல்லாஹ்விற்கு சொந்தம் என்பதை நம்முடைய சமூகம் விளங்காமல் இருக்கிறது. எனவே இதுபோல விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி நிர்வாகத்திற்காக தேர்வு செய்கிற தேர்வாளர்களை யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதிலே கவனம், அது எவ்வாறு வழிநடத்தப்படுகிறது என்பதிலே கவனம், முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிறாரா என்பதிலே கவனம். இப்படி பள்ளி குறித்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் நம்முடைய சமூகத்துடைய தாழ்ந்த நிலை மிக குறுகிய காலத்திலே உயர்ந்த நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.